எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு கதை கேட்கலாமா? ஆலமரத்து கூடு அப்படிங்கிற ஒரு கதையை கேட்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் நிறைய குருவிகள், காக்கா, பறவைகள் எல்லாம் குடியிருந்ததுங்க. இந்த காலையில் அந்த கிராமத்தோட மக்கள் அலாரமே வைக்க மாட்டாங்க. அலாரம் வச்சுலாம் எந்திரிக்காமல் அந்த குருவியோட காக்காயோட சத்தத்தை கேட்டு 5:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக அவங்களோட வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் காலையில் நேரத்தில் அந்த ஆலமரத்துக்கு அடியில் எல்லோரும் கொஞ்சம் உட்காந்து பேசுகிறவங்க இருப்பாங்க, இல்லை நடந்து அப்படியே வாக்கிங் போகிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அந்த ஆலமரத்தில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இளைப்பாறுவாங்க. மத்தியான நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆலமரத்துக்கு அடியில் இந்த வழிப்போக்கர்கள் வியாபாரமெல்லாம் செஞ்சுட்டு சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறவங்க, நடந்து போய் காய்கறி பக்கத்து ஊர்லெலாம் விற்றுட்டு வர்றவங்க எல்லோரும் அந்த ஆலமரத்து அடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து இளைப்பாறிட்டு போவாங்க. சாயந்தர நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் அங்கே விளையாடுவாங்க. நல்லா ஜாலியாக விளையாடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வேலையெல்லாம் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து எல்லோரும் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, எல்லாம் உட்காந்து விளையாடுவாங்க. இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பாங்க. இதையெல்லாம் அங்கே இருக்க பெரியவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்துக்கடியில் ஆடு மாடுகளை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இளைப்பாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அந்த வீடு ஒரு வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த ஆலமரம் எல்லாருக்கும் பெரிய உதவியாக இருந்தது. அதோட காற்றுல எப்போவுமே ஆலமரத்தில் நிறைய ஆக்சிஜன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆலமரம். அதனால் அந்த ஊர் மக்களுக்கு, சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சுவாச காற்று கொடுக்குற மரமாகவும் அந்த மரம் இருந்தது. இப்படி எல்லாரும் அந்த ஆலமரத்து மேலே ஒரு பற்று வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க, விளையாடுவாங்க. எல்லாம் நீ எங்கே போகிற அப்படின்னா, நான் ஆலமரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க குழந்தைங்கள்லாம். இப்படி எல்லாருக்கும் பல உதவிகளை செஞ்சுட்டு வந்த ஆலமரத்தில் ஒரு நாள் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, பக்கத்து ஊர்லேருந்து அந்த ஆலமரத்து சுள்ளிகள்லாம் கீழே கிடக்குமில்ல காஞ்சு, அதையெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் விறகு அடுப்பு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறார். இவர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் அடுப்பு வச்சு எரிக்கிறாரு. அப்போது அங்கே ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒருத்தருக்கு இது என்ன குச்சி, நல்லா இருக்கே, ஒரு மாதிரி வாசனையாக இருக்கே அப்படிங்கும்போது, இது ஆலமரத்து குச்சி, பக்கத்து ஊரில் தான் இருக்குது ஒரு மரம், பெரிய மரம், அந்த மரத்தில் இருந்து கீழே விழுந்த குச்சிகளை தான் நான் பொறுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓ அப்படியா, ஐயையோ, இந்த இவ்வளோ நல்ல குச்சியை போய் அடுப்பு எரித்து வீண் பண்ணுறீங்களே, இந்த குச்சியை பூஜைக்கு உபயோகப்படுத்துவாங்க, ஹோமமெல்லாம் வளர்க்குறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. இந்த குச்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு கோயில், அப்புறம் இந்த மாதிரி பூஜை சாமான் விற்கிற கடைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நிறைய காசு கொடுப்பாங்க, இதன் மூலம் நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தினமும் அந்த சாயந்தரத்தில் போய் அந்த குச்சிகளையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு விற்கிறார். இவரோட வியாபாரம் ரொம்ப அமோகமாக நல்லபடியாக போயிட்டுருக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. ஆஹா, இந்த ஆலங்குச்சினால் நமக்கு இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளவு காசு வருது, நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய வியாபாரத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்தோட நுனி கிளைகளை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அதையெல்லாம் கொண்டு போய் விற்க அவரோட வியாபாரம் மிக பெரிய அளவில் முன்னேறிக்கிட்டு போயிட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக ஆயிடுது. இந்த குச்சிகளை இவர் உடைக்கும் போதே அங்கே விளையாடிட்டு இருக்க குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுது, என்னடா அது, யாரோ இந்த நம்மளோட ஆலமரத்தோட குச்சிகளை வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போது ஏன்னா இந்த குழந்தைங்க அந்த ரொம்ப பிரியமாக இருக்காங்க அந்த ஆலமரத்து மேலே. அப்போது இந்த மரத்தை வெட்டினோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. குச்சிகளை வெட்டி அவர் சைக்கிளில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார். முதல்ல நடந்து எடுத்துகிட்டு போனவர் இப்போ சைக்கிளில் அந்த குச்சிகளை வச்சு கட்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அப்புறம் ஆட்டோவில் கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி வச்சுட்டே போயிட்டுருக்காரு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆலமரத்தோட கிளைகள் வெட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆலமரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது.
இதை வந்து பெரியவங்க யாருமே நோட் பண்ணல. ஏதோ எல்லோரும் போயிட்டு கவனிக்காமல் இருக்காங்க. ஆனால் சின்ன குழந்தைங்க மட்டும் இதை ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இந்த மரத்தை இப்படியே விட்டோம்னா இவர் வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கவலை வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணி அந்த ஆள் வரும்போதெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இவர் டெம்போவை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மத்தியான நேரத்தில் ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு. குழந்தைங்கள்லாம் மத்தியானமும் அந்த ஆலமரத்துக்கடியில் நல்ல நிழலாக இருக்கனால எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்க யாருமே இல்லை, சின்ன குழந்தைங்களாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த மரத்தை வெட்டும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கிளையை வெட்டி அந்த டெம்போவில் ஏற்றிக்கிட்டு போகலான்னு அவர் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். கூட ஒரு 10 ஆளுகளையும் வேற கூட்டிகிட்டு வந்துட்டார். இதையெல்லாம் பார்த்தோன்னே இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க என்ன ஒரு பையன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்றான், குழந்தைங்களே இங்கே வாங்க, நம்ம தான் இந்த மரத்தை காப்பாற்றணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம குழந்தைங்க நம்ம சொன்னால் யாராவது கேட்பாங்களா என்ன அப்படிங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க இன்னொரு குழந்தை சொல்லுது, இல்லை குழந்தைங்க சொன்னாலும் கேட்பாங்க, வா நம்ம வீட்டில் இருக்க அண்ணாக்களையெல்லாம் போய் கூட்டிகிட்டு வரலாம், அவங்கள வச்சு இந்த மரத்தை வந்து வெட்ட விடாமல் இன்றைக்கி தடுக்கணும், வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கூப்பிடுது. இதை கேட்ட உடனே சரின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும், ஓ இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அண்ணா, காலேஜுக்கு போகிற அண்ணா, வேலைக்கு போகிற அண்ணா, பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணா எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க இந்த மாதிரி அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஆளுகள்லாம் வந்திருக்காங்க அண்ணா, வந்து பாருங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. உடனே அந்த சுற்றுப்பட்ட இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஒன்றா சேர்ந்துட்டு வராங்க. நம்ம இந்த ஆலமரத்துலேருந்து நம்ம யோகா செய்கிறோம், எக்ஸசைஸ் செய்கிறோம், இங்கே வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறோம், பேட்மிண்டன்லாம் விளையாடுறோம், இந்த மரத்துக்கடியில் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்களா, வாங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிக்கிட்டு ஒரு 10-15 பேர் ஒன்றா வராங்க. ஒன்றா வந்தவுடனே அந்த மரத்து மேலே உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்க அந்த ஆளை கவனிக்கிறாங்க. அப்போதைக்கு அவர் வந்து என்னடா அது கூட்டமாக எல்லோரும் வராங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, இது பொதுவான மரம் தானே, நம்ம வெட்டினா யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடர்ந்து வெட்டுறதுக்கான ஆயத்தங்களை செஞ்சிட்ருக்கார். உடனே இந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து வரதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்களும் பெரியவங்களும் எல்லாரும் ஒன்றா வர்றாங்க. என்னடா ஆச்சு, என்னமோ எல்லா பசங்களாம் ஒன்றா சேர்ந்து போயிட்டுருக்காங்க, வாங்க வாங்க போய் பார்க்கலான்னு எல்லோரும் போய் பார்க்கும்போது, அப்போது அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்களா அண்ணா, இந்த மரத்தை வந்து வெட்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள்லாம் போய் அந்த மரத்து மேலே இருக்கிறவங்களெல்லாம் இறங்கி வாங்க, இந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து இவ்வளவு ஆள்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே, நீங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தீங்க, ஏதோ இந்த மரத்தில் வந்த கழிவுகளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் இருந்தோம். ஆனால் இத்தனை ஒரு ஊருக்கே, ஏன் பக்கத்து ஊர் எல்லாரும் வந்து போயிட்டுருக்க ஒரு இளைப்பாறுற இடம் மாதிரி இருக்கிற இந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு நீங்கள் எப்படி துணிஞ்சிங்க, இறங்கி வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள்லாம் சத்தம் போடுறாங்க. உடனே அந்த அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தார், தினம் குச்சி எடுத்துகிட்டு போனார், அவர் இறங்கி கீழே வர்றார். வந்த உடனே எல்லாரையும் வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அந்த இளைஞர்களாக என்ன சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா, நீங்கள் வந்து வேஸ்ட்டாக அது உடஞ்சி உழுகிறத எடுத்துகிட்டு போனீங்க சரி, கொஞ்சமாக கழிச்சிங்க சரி, இப்போ பெரிய டெம்போவையே கொண்டு வந்து மரத்தையே வெட்டுற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னா, நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுது. ஐயா, நான் இந்த மரத்தினால தான் இவ்வளோ பெரிய வசதியோடு ஆனேன், எனக்கு வந்து நான் பண்ணினது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுகிற குச்சிகளை எடுத்து கொண்டு போய் அதை நான் விற்று பண்ணிக்கிறேன், அது இல்லாமல் வேறு ஏதாவது வியாபாரம் செஞ்சு நான் பொழைச்சிக்கிறேன், நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு எனக்கு முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து இந்த மரம் எனக்கு வந்து ஒரு வசதியை கொடுத்துருக்கு, நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் மரத்தை வெட்ட மாட்டேன், அந்த மரத்துலேருந்து அந்த மரம் வளர்கிறதுக்கு என்ன வேணுமோ, எப்படி அதை கழிச்சு விட்டு சின்ன சின்னதாக வெட்டி விட்டு அப்படி அது இன்னும் படர்ந்து வளர்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டாத ஆயத்தங்களை நானே இனிமேல் கவனிச்சுக்கிறேன், இந்த மர பராமரிப்பை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கவலைப்படாதீங்க, நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. பார்த்தீங்களா, இந்த குழந்தைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய வேலையவே எவ்வளவு சுலபமாக முடிச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைங்க தானே அப்படின்னா அசால்ட்டாக நினைக்கிறோம், குழந்தைங்களுக்கும் நல்லது கெட்டது எப்படி தெரியுது, அதுக்கு காரணம் நம்மளோட வளர்ப்பு முறை தான். அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து அவங்களும் தவறு நடக்கும்போது எதிர்த்து நிற்கணுங்கிற ஒரு
கான்செப்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. எங்களையெல்லாம் கூப்பிட்டாங்க உதவிக்கு. இந்த பெரியவங்களும் நமக்கு சப்போர்ட்டிவாக வந்தாங்க. அப்போ ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா குழந்தைங்க, இளைஞர்கள், பெரியவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் சுமூகமான முறையில் ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும். அதனால் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மரத்தையும் நல்லபடியாக வளர்த்து, மரம் செடி கொடிகளும் நம்மளோட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நாம் இனிமேல் எல்லாரும் ஒத்துமையாக இருந்து, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா அதுக்கு சண்டை போட்டு தீர்வு காணாமல் சமாதான முறையில் எடுத்து கூறி நம்மளோட எதிரியையும் நம்மளோட வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்கிறத இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த செயல் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்க ஒரு தாத்தா சொல்கிறார். அப்போது எல்லாருமே சந்தோஷமாக, சூப்பர், இன்றைக்கி லீவு தானே, இன்றைக்கி நிலா வெளிச்சம் வேறு வரப்போகுது, ராத்திரிக்கு நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்து இந்த மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அண்ணா. ஓ, அதே மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. அந்த மரம் வெட்ட வந்தவரும், ஐயா நாங்களும் வரோம், எங்கள் ஊர்லேருந்து நான் டெம்போவில் எங்களோட ஜனங்களையும் கூட்டிகிட்டு வரேன், நம்ம எல்லாருமா இன்றைக்கி ராத்திரி இந்த நிலா வெளிச்சத்தில் இந்த ஆலமரத்துக்கு அடியில் சுகமாக சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஆஹா, இந்த மரத்தினால பக்கத்து ஊரோட நட்பும் நமக்கு கிடச்சிது, அதனால் நம்ம எல்லாரும் இந்த மரத்துக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா குட்டி பிள்ளைங்களாம் ஆலமரம் வாழ்க, ஆலமரம் வாழ்க அப்படின்னு கத்துறாங்க. உடனே அந்த பெரியவங்களாம் ஒரே சிரிவியாக சிரின்னு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்புறம் மகிழ்ச்சியாக எல்லாரும் சரி சரி வாங்க, ராத்திரி விழாவுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும்ல, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக போகிறாங்க. அந்த ஆலமரம் காற்றுல அப்படியே ஆடி அசைஞ்சு சந்தோஷமாக தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டு அதுலேருந்து குட்டி குட்டி பழமாக பொழப்பொழான்னு கொட்டுது. நாய்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. பறவைகளும் நல்லா சத்தம் போட்டு கத்திக்கிட்டு கீச்சுன்னு கத்திக்கிட்டு பறந்துக்கிட்டு அந்த மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க. ஆடு மாடுகளும் வந்து அமைதியாக அந்த மரத்தடியில் படுத்துக்கிட்டு இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக படுத்துருக்குதுங்க. என்ன கதை உங்களுக்கு பிடிச்சிதா? கதை நல்லா இருக்குதானே? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக்ஸ் கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.